ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போய் தூங்கினோன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப் கிடைக்கும். எனக்கு கிடைக்குது, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பிராண்டோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னா, ப்ளம்மில் வந்து க்ரீன் டீன்ற ஒரு இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ட்ரைனஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து பிம்பிள்ஸு, ஆக்னி இது எல்லாமே கம்மி பண்ணும். ஸோ ஃபேஸ் வாஷ் போட்டு ஜென்டலாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுவேன். சப்போஸ் நம்ம மையெல்லாம் வச்சுருந்தா கூட கொஞ்சம் அது ஈஸியாக வந்துடும். சில ஃபேஸ் வாஷில் வராது, பட் இதில் வந்துடும். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வந்துட்டு டவலை வச்சு நல்லா டேப் பண்ணி ஃபுல் வாட்டரையுமே நான் வந்து வைப் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஜெல்லோ க்ரீமோ அப்ளை பண்ணுறப்ப அந்த தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாகவே நான் கரெக்டாக வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கின்னுக்கு தேவையான க்ரீம்ஸு, சீரம்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நான் என்ன அப்ளை பண்ணுவேன்னா, ப்ளம்லேயே வந்து ரைஸ் வாட்டர் சீரம்னு ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக செம்ம குட் ரிசல்ட் தருங்க. இதை வந்து லைட்டாக எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்துட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஜென்டலாக நல்லா மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போவுமே எந்த க்ரீம் எடுத்தாலுமே சரி, சீரமோ க்ரீமோ எது எடுத்தாலுமே நம்ம ஜென்டலாக தான் மசாஜ் பண்ணணும். அதுவும் எப்படி பண்ணோன்னா, கீழேருந்து மேலே பண்ணணும், மேலேருந்து கீழே பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து டைட்டாகும். நம்ம ஸ்கின் டைட்டாக தான் நம்மளோட ஃபேஸோட க்ளோவும் வெளியே வரும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் மசாஜ் பண்ணுறப்ப கீழேருந்து மேலே போட்டு மசாஜ் பண்ணுங்கள். இது போட்டு ஒரு 1 செகண்ட் கழித்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய நைட் ஜெல் தான் அப்ளை பண்ணுவேன். நைட் ஜெல் எதுனா, ப்ளம்மில் வந்துட்டு நைட் ஜெல் இருக்குது. இதுவும் க்ரீன் டீ ஃப்ளேவர் தான். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, க்ரீமியாக இருக்காது, வாட்டரியாக இருக்கும். நம்ம வாட்டரியாக யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகும். நம்மளோட ரிசல்ட்டும் வந்து நல்லா வெளியே வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, லைட்டாக எடுத்துகிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக டேப் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழேருந்து மேலே போகிற மாதிரி நல்லா ஸ்கின்னை வந்துட்டு மசாஜ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து ஸ்கின் கொஞ்சம் நல்லா டைட்டாகி நம்மளோட க்ளோவும் வெளியே வரும். ஸோ நல்லா ஜென்டலாக எந்த ஒரு க்ரீம் சீரம் பண்ணாலும் நம்ம ஜென்டலாக தான் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ எனக்கு குழந்தைங்களாம் நான் தூங்க வச்சுருவேன் ஸ்கின் கேர் பண்ணுறப்ப. ஸோ நான் ரிலாக்ஸாக என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் இதை அப்ளை பண்ணி நைட் ஜெல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து லிப் பாம் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறேன். அது என்ன பிராண்டுனா, ஓரிஃப்ளேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப் பாம்னா அதுதான். பிகாஸ் அது மல்டி பர்பஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நம்ம லிப் கேருக்கு, நெக்ஸ்ட்டு டார்க் சர்க்கிளுக்கு, அப்புறம் டார்க் ஸ்பாட்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் அது. ஸோ நான் அதை என்ன பண்ணுவேன்னா, அதில் நான் என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன்னா, ஹனி தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 2-3 ஃப்ளேவர் இருக்குது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா, லைட்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஐயில் இருக்க டார்க் சர்க்கிளில் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். நம்ம ஐஸ்க்கு அப்ளை பண்ணப்போ கூட நம்ம கீழேருந்து மேலே தான் போடணும், மேலேருந்து கீழே வரக்கூடாது. தென் தான் எல்லா இடத்துலையுமே அது க்ரீம் அப்ளை ஆகி நம்மளோட ஐஸும் செமையாக இருக்கும். இது போடுறப்பையும் உங்களோட ஐஸ் வந்து செம கூலாக இருக்கும். ஐஸ்க்கு அப்ளை பண்ணி முடித்தோடனே நான் என்னோடய லிப்க்கு அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் நம்மளோட லிப் வந்து பிளாக்காக ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம், செம்ம ரிசல்ட் தரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எங்கே எனக்கு பிளாக் மார்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே வச்சுட்டு என்னோடய இந்த ப்ராடக்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய கால் பாதம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. சரி, அதுக்காக வந்துட்டு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சேம் ப்ளம்லேயே வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஒன்று வாங்கினேன். அதுவுமே வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து நம்ம பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கப்ப நம்மளோட பாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கின், அதாவது காலில் இருக்க பாதத்துக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதையுமே கொஞ்சம் ஜென்டலாக நல்லா பொறுமையாக பண்ணுவேன். தென் எனக்கு கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடைக்கும். கால் வலி இருந்தால் கூட எனக்கு கால் வலி போயிடும் நான் பண்ணுறதில்ல. ஸோ 2 லெக்லேயும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் முடிச்சிருவேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் இது தான். நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணுவீங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.